समो शत्रुचा मित्रुचा, समो शत्रुचा मित्रुचा, ततमान अपमानयः, ततमान अपमानयः। शीतोष्ण सुख दुःखेषु सम, शीतोष्ण सुख दुःखेषु सम, संग विवर्जितः, संग विवर्जितः। तुल्य निंदा स्तुतिर, तुल्य निंदा स्तुतिर मौनि संतुष्टः, तुल्य निंदा स्तुतिर मौनि संतुष्टः येन केवचित्, येन केवचित्। अनिकेतः स्थिरमति, अनिकेतः स्थिरमति, भक्तिमान मे प्रिय नरः, भक्तिमान मे प्रिय नरः। அன்பின் வடிவங்களே, ஆத்மஸ்வரூபங்களே, ஸ்ரீமத் பகவத்கீதையில 12வது அத்தியாயத்துல பக்தி யோகத்துல வரக்கூடிய 18வது 19வது ஸ்லோகம் வச்சனம் என்ன சொல்லுது? இங்க கிருஷ்ண பரமாத்மா சிறந்த பக்தர்கள், சிறந்த பக்தர்கள், தனக்கு பிரியமான பக்தர்கள், தன்னை அடையக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய பக்தர்கள் எப்படி இருக்கணும்ன்றத விளக்குறாரு. அவங்களோட பிரதானமான 10 குணங்களை வரிசைப்படுத்தி சொல்றாரு. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம். பக்தி யோகமே அற்புதம் தான். ஞான யோகம் இருந்தாலும் ஞானத்தை நிறைய விஷயத்த கேட்டு படிச்சு தெரிஞ்சு சிருஷ்டி எப்படி இயங்குது, எப்படி சிருஷ்டி கர்த்தாவை அடையணும், ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் என்ன, அந்த அர்த்தத்தை எப்படி பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு ஞான யோகத்தை சாஸ்திர கிருபா மூலியமா குருவோட உபதேசம் மூலியமா எண்ணற்ற முயற்சிகள்ல ஈடுபட்டு நம்ம கத்துக்கிட்டாலும், கர்ம யோகம் மூலியமா எல்லா செயல்களும் பிரதிபலனை எதிர்பார்க்காம செஞ்சாலும், ராஜயோக மூலியமா மனசை கட்டுப்படுத்தி ஐம்புலன்களை கடந்து மனச ஆத்மாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டாலும், பக்தி யோக மூலியமா தான் கடவுளை இன்னும் அதிகமா திருப்திப்படுத்த முடியும். ஞான யோக மூலியமாவும் கடவுளை அடையலாம், கர்ம யோக மூலியமாவும் கடவுளை நம்ம முக்திக்கு தயாராகலாம், மோட்சமும் கிடைக்க பெறும். ராஜயோக மூலியமாவும் அந்த நிலைய உள்ள இருந்தே கடவுள் அனுகிரகத்தை வழங்குவார். ஆனா பக்தி யோக மூலியமா என்ன ஆயிடுதுன்னா, கடவுள் கூட அந்த பக்தி பண்ற அந்த பக்தனுக்கு கூட அடிமையாயிடுறாரு, அவன் கிட்ட வசப்பட்டுறாரு. சில நேரத்துல அந்த பக்திக்கு அவரை முழுமையா அவரு சமர்ப்பணம் பண்ணிடுறாரு. எல்லாம் கடவுள்கிட்ட சமர்ப்பணம் பண்ணணும். பக்தி யோகத்தோட அருமை, ஒரு மகிமை அதுதான். அதனால பக்தி யோகத்துல 10 குணங்கள், நிறைய குணங்களை, சுகதுக்கத்துல சமநிலையில இருக்கணும், யாருக்கும் எந்த உபதிரமும் பண்ணக்கூடாது, யாராவது உபதிரம் பண்ணாலும் பொறுமையோடு இருக்கணும். அப்பதான் உண்மையா கடவுளோட பக்தி அதிகரிக்குதுன்னு அர்த்தம். முதல்ல கடவுளை ஒரு கோயில்ல பார்த்து இஷ்ட தெய்வமா வீட்டுல வழிபட்டு பிடிச்ச ஒரு உருவத்து மேல நீங்க உங்க மனசு பிடிப்பாகி, அதுக்கப்புறம் அந்த உருவத்தை எல்லா இடத்துலயும் பார்த்து அந்த பக்தி அதிகரிக்க அதிகரிக்க கடவுளை எல்லா இடத்துலயும் எல்லா வடிவத்திலையும் பார்த்து அன்பிலேயே அளப்பரிய அன்பிலேயே மிதந்துட்டு இருப்பீங்க. அதுதான் பக்தி யோகத்தோட உச்சம். அது அனன்ய பக்தி நிலையை குறிக்குது. ஆனா அந்த நிலை வர்றதுக்கு என்னென்ன குணாதிசயங்கள் வேணும், என்னென்ன நிபந்தனைகள் இருக்கு, அந்த சிறந்த பக்தியை பண்ணக்கூடியவங்க, சமர்ப்பண பாவத்தோடு இருக்கக்கூடியவங்க எப்படி இருந்திருக்காங்க, அததான் அர்ஜுன கேட்க கேட்க கிருஷ்ண பரமாத்மா இந்த ஸ்லோகத்தை மூலியமா, இந்த 2 ஸ்லோகமும் அடங்கி இருக்கு, விளக்குறார். ரொம்ப அற்புதமா சொல்றாரு. சமசத்ருச்ச மித்ரேச்ச,
இன்னைக்கு எல்லாத்துக்கும் தெரியணும், ஆன்மீகத்தின்னு வரும்போது பொருள் ரீதியான உலகத்துல நண்பன் எதிரின்னு இருக்கலாம். வியாபாரத்துல எதிரி, படிக்கிறதுல கூட அந்த எதிரி மனப்பான்மை வந்துடும். பிடிச்சவங்களை நண்பன்றோம், பிடிக்காதவங்களை எதிரின்றோம். அந்த இருப்பு வெறுப்புக்குண்டான ஒரு தன்மை பொருள் ரீதியான உலகத்துல இருக்கு. ஆனா ஆன்மீகத்துல உயர்வான நிலைக்கு போகும்போது மனசு முதல் நிபந்தனை அற்புதமான நிபந்தனை. இங்க இருந்துதான் அந்த 9 விஷயமும் ஆரம்பிக்குது. இதோட பிடிப்புல இருந்துதான் எல்லாமே தொடங்குது. அதனாலதான் சொல்றாரு, பக்தி உங்களுக்கு அதிகரிக்க அதிகரிக்க எனக்கு பிடிச்ச பக்தர்களா நீங்க இருக்கணும்னா, எனக்கு பிடிச்ச நீங்க பக்தர்களா எந்த வடிவத்தை வேணாலும் வேண்டலாம். ஆனா கடவுளுக்கு பிடிச்ச பக்தர்களா, எனக்கு நெருங்கியவர்களா, எனக்கு என்னோட உணர்வை ஈர்க்கக்கூடியவர்களா யார் இருக்கணும்? அதுக்கு முதல் நிபந்தனை சம சத்ருச்ச மித்ரேச்ச. அதாவது இதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஆன்மீகத்துல அந்த பக்தி அதிகரிக்க அதிகரிக்க நண்பன் எதிரிங்கிற உணர்வே பாவமே இருக்கக்கூடாது, அந்த தன்மையே இருக்கக்கூடாது. பொருள் ரீதியானத்துல இதெல்லாம் இருக்கலாம், அந்த நிபந்தனைகள் எல்லாம் இருக்கலாம். இன்னைக்கு யாராவது ஒருத்தர் மனசு புண்படுத்திட்டாங்கன்னா உடனே அந்த எதிரிங்கிற உணர்வு, அந்த வெறுப்பு வந்துடுது. ஏதோ ஒருத்தர் உதவி செய்யறாங்க, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்காங்கன்னா இவங்க எனக்கு பிடிச்சவங்க, இவங்க நண்பன் சொல்றோம். அந்த தன்மையே இருக்கக்கூடாதுங்கிறார். இதுதான் முதல் நிபந்தனை. இங்க இருந்துதான் அது ஆரம்பிக்குது. இங்க இருந்துதான் அது வால் மாதிரி அடுத்த குணங்கள் எல்லாம். முதல் குணமே இதுதான். ஏன் இதை சொல்றாரு? ரொம்ப ஆழமா அதை பாத்தீங்கன்னா சம சத்ருச்சா மித்ரேச்சா. ஏன்னா பக்தி அதிகரிக்க அதிகரிக்க எல்லா இடத்துலயும் நீங்க கடவுளை பார்ப்பீங்க, எல்லாத்துக்குள்ளயும் கடவுள் பார்ப்பீங்க. எல்லாத்துக்குள்ளயும் அவர் தான் நீக்கமர நிறைஞ்சிருக்கார், பரமாத்மாவா உள்ள இருக்கார். அப்படின்னா உங்களை எதிரின்னு சொல்றது கூட அது அவரோட வடிவம் தானே. அந்த நிலைய கடந்தவங்களா நீங்க இருக்கணும். அந்த குணம் உங்களுக்கு வந்திருக்கணும். அளப்பரிய அன்புனால, சகிப்புத்தன்மையால, அந்த கருணை உள்ளத்தால உங்களுக்கு வந்திருக்கணுங்கிறார். அதனாலதான் முதல் நிபந்தனை, முதல் குணாதிசயம் சமசத்ருச்ச மித்ரேச்ச ததா மான அபமானய. இரண்டாவது நிலை அற்புதமான நிலை. ஏன்னா முதல் நிலை எனக்கு யாரும் எதிரி இல்லை, எனக்கு யாரும் நண்பர்கள், எல்லாமே அளப்பரியா அன்பின் வடிவம் தான். எல்லாத்துலயும் நான் என்னோட இஷ்ட தெய்வமா இருக்கக்கூடிய அந்த வடிவத்தை தான் நான் பாக்குறேன். நீக்கமர நிறைந்திருக்கும் அந்த பரபிரம்மத்தை ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் உள்ள இருந்து இயக்கக்கூடிய அந்த பரமாத்மாவா தான் நான் பாக்குறேன் அப்படின்ற உணர்வு வரும்போதே இரண்டாவது நிலை வந்துடுது. ததமான அபமானயா. ஒரு அற்புதமான நிலை. நிறைய பேருக்கு இந்த கலியுகத்துல இல்லை, எல்லா யுகத்திலையும் இருந்திருக்கு. மரியாதை கொடுத்தாங்கன்னா எனக்கு மதிக்கிறாங்க, மரியாதை கொடுக்கலன்னா அவமானம் அப்படின்னு சொல்லி மான அவமானம் எல்லாம் அகங்காரத்தோட சேர்ந்தது. மானம் அவமானம் இருக்குன்னா அதுக்காக நான் அப்படி இருக்க வேண்டாம்னு சொல்லல. அவர் சொல்றது உயர்வான ஆன்மீகத்துல கிருஷ்ண பரமாத்மா. இன்னைக்கு நான் சொல்றத அப்படின்னா நம்மளுக்கு கோபம் வரக்கூடாதா, வெறுப்பு வரக்கூடாதா, விலகி போகக்கூடாதா அப்படின்னு கேட்காதீங்க. உயர்வான நிலைக்கு போகும்போது அதெல்லாம் செவியில போய் சேரக்கூடாது. யாரு புகழ்ந்தாலும், யாரு இகழ்ந்தாலும், மரியாதை கொடுத்தாலும், அவமானப்படுத்தினாலும் எல்லாம் அந்த புத்தி சமநிலை இருக்கும். ததமான அபமானயா. முக்கியமான நிலை. பகவான் பசவண்ணா அவரோட, விஸ்வகுரு பசவண்ணா அவரோட கன்னட தேசத்துல ஒரு வச்சனம் இருக்கு. அவருக்கு பிடிச்ச வச்சனம் 1000ங்களுக்கு மேல வச்சனங்கள் எழுதியிருந்தாலும் அவர் சொல்றார், என மான அபமானமும் நிம்மதையா, என ஆதி விருத்தி நிம்மதையா, என வாமசேம நிம்மதையா, மல்லிகை காயத்தினத்தி கூடல சங்கமதையா. இது கருத்து என்னன்னா, நான் வீழ்ந்தாலும் தாழ்ந்தாலும், உயர்ந்தாலும் மேல்நிலைக்கு போனாலும் அது நீங்க தான் காரணம் சிவனே. என்னோட பொருள் மேல்நிலை வந்தாலும், எனக்கு ஒன்னில்லாம தரித்திரம் கிடைச்சாலும் அதுக்கும் நீங்க தான் காரணம் பராசிவனே. எனக்கு ஏதாவது என்னை புகழ்ந்தாலும், எனக்கு அவமானத்தை தேடி தந்தாலும் அதுக்கும் நீங்க தான் காரணம் பராசிவனே. இந்த பெரும் அண்ட சராசரம் என்கிற அந்த விருட்சத்துல சின்ன அந்த பெரிய விருட்சம்னா மரத்துல ஒரு காய் மாதிரி இந்த ஜீவாத்மா சின்ன ஒரு துகிடுகளா நான் இருக்கேன். இதை தாங்கிறதுக்கு இந்த விருட்சத்தை பாரமா? எந்த ஒரு மரத்துக்காவது காய அந்த கனியை தாங்கிறது ஒரு பாரமா? மரம் அவ்வளவு பெருசா இருக்கு, கனி இவ்வளவு பெருசுதான் இருக்கு.
அந்த மாதிரி என்ன தாங்கிறதுக்கு உங்களுக்கு என்ன பாரம் இருக்க போகுது? நீங்க அண்ட சராசரியத்தையும் தாங்கிட்டு இருக்கீங்க. பராசிவாங்கிற இந்த கூடல சம்பந்தவாங்கிற அந்த உணர்வுல பசவண்ணா சொல்றாரு. இதுதான் ஒரு பக்தன், ஒரு ஆத்ம ஞானி, ஒரு உணர்ந்த நிலையில இருக்கக்கூடிய அந்த உன்னத பிரிவு எப்படி இருக்கணும்ன்றதுக்கு இதுதான் ஆதாரம். ஏனோ மனசு புண்பற்றுறது சில வார்த்தைகளால மரியாதையா எங்கிட்டே இருக்கு. என்னைக்கு மரியாதைக்கு எங்கிறோமோ மரியாதை கிடைக்கலன்னா அது அந்த ஆசை ஏங்குறதே ஒரு ஆசை. அந்த ஆசையால ஆசை நிறைவேறலைன்னா கோபம் வந்துடுது. அது அவமானமா நம்ம எடுத்துக்கிறோம். அதனால வெறுப்பும் அதோட சேர்ந்து வந்துடுது. அதனால இந்த 2வது நிலையை ரொம்ப முக்கியமா சொல்றாரு. நிலைய நீங்க சத்ருச்ச மித்ரிச்ச நண்பன் ஸ்நேகி எதிரிங்கிற மனப்பான்மையை கடந்து நீங்க போகும்போது 2வது நிலை என்ன நிலை? மானம் அவமானத்தை கடந்து போகும். வெறும் பக்தியிலே மெய் சிலிர்த்து எதுவும் எல்லாம் நடக்கக்கூடிய எல்லா அனுபவங்களும் என் மனசை பக்குவப்படுத்துறதுக்காக தான். எனக்குள்ள இருக்கிற கெட்ட குணங்களை வெளியே காட்டி வந்து எனக்கே புரிய வச்சு அதை சரி செய்து மனசை சமநிலையில வைக்கிறதுக்காக. ஒரு விதத்துல கோவப்படுத்துற மாதிரி யாராவது பண்றாங்கன்னா உங்களுக்குள்ள கோவம் இருக்கிறத வெளியே வர வைக்கிறாங்கன்னு அர்த்தம். ஏதாவது ஒருத்தர் உங்களுக்கு அவமானத்தை கொடுக்குறாங்கன்னா உங்களுக்குள்ள அந்த அகங்காரம் தெரிஞ்சோ தெரியாமலே ஒளிஞ்சிருக்கு. அதை வெளியே கொண்டு வந்து உங்களுக்கே காட்டுறாங்க. ஒரு விதத்துல அவங்களும் குருவா இருக்காங்க. அதெல்லாம் அந்த நிலையில தான் ரொம்ப முக்கியமா அதை சொல்றாரு. 2வது நிலை அந்த மான தத்தமான அபமானியா. அதோட அவர் நிறுத்தல. 3வது நிலை சொல்லும்போது ரொம்ப அற்புதமா அது சொல்ற. சித்தோ உஷ்ண சுகதுக்கேஷு சமம். சித்தோ உஷ்ண சூழ்நிலைகள். சித்தோ உஷ்ண அப்படின்னா வெப்பநிலை குளிர்காலம். ஒரு செய்தி கேட்கும் போது வெப்பநிலை குளிர்காலம்ங்கிறது இந்த பருவ மாற்றத்தை குறிக்கல. அவரு உள்ள இருக்கிற மனசோட பருவ மாற்றத்தை சொல்றாரு. உடனே வெயில் காலம் குளிர்காலம் அந்த நிலை இல்லை. வெயில் காலத்துல ஏசி போட்டுக்கலாம், குளிர்காலத்துல கம்பளி போட்டுக்கலாம், அது சொல்லல அவர். கிருஷ்ண பரமாத்மா சொல்றது மனதோட பருவ மாற்றம், மனதோட வெப்பநிலை. யாரோ ஒருத்தர் மனதோட வெப்பநிலையில அது சூடாக்கிடுறாங்க. கோபத்துல வெறுப்புல எதிர்பார்த்தது நடக்காம இருக்கும் போது அந்த மாதிரி நிலை வந்துடுது. அந்த நிலையில சித்தோ உஷ்ணம். உஷ்ணம்னா வெப்பம், சித்தோன்னா குளிர்னா நிலை. உங்களுக்கு என்னைக்குமே அடுத்த நிபந்தனை என்ன சொல்றாரு? அடுத்த குணாதிசயங்கள் சித்தோ உஷ்ணம். கோபம் வர மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை யாரோ உருவாக்குறாங்க. வெறுப்பு வர மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை சூழ்நிலைய யாரோ உருவாக்கிட்டு இருக்காங்க. நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கல. மனசு ஒரு கோபத்தின் வெப்பத்துல இருக்கு, வெறுப்பின் வெப்பத்துல இருக்கு. அந்த நிலையிலும் சமநிலையில் இருக்கணும். அதே சமயத்துல உங்களுக்கு செடிகளுக்கு குளிர் ஊட்டும் ஒரு மனசை சாந்தப்படுத்தக்கூடிய அந்த செய்தியும் உங்களுக்கு கிடைக்குது. அப்பவும் அதுக்கும் ரொம்ப ஆச்சரியப்படாம அங்கு இங்கு குதிக்காம சமநிலையில் இருக்கணும். அதாவது சொல்ற சித்தோ உஷ்ண சுகதுக்கேஷு சமம். 4வது நிலை சுகதுக்கேஷு. ரொம்ப அற்புதமான சுகதுக்கேஷு. சுகதுக்க சமக்கிருத்வே லாபலாபோ ஜெயோஜயம். இதுதான் அந்த சுகம் துக்கம் துன்பம் இன்பம். இந்த நிலையில மனசு சமநிலையில் இருக்கணும். துன்பம் வரும்போது ஏதோ கடவுள் எனக்கு உணர்த்துறாரு, என அனுபவங்கிற அந்த பாடத்தை கொடுக்கிறாரு. இன்பம் வரும்போது இதுக்கும் நான் ரொம்ப இன்பத்துல இருக்கேன், சந்தோஷத்துல இருக்கேன், கேட்டதெல்லாம் கிடைச்சிருச்சு, எனக்கு எந்த குறையும் இல்லை அங்கிற அந்த அகங்காரத்திலும் இருக்கக்கூடாது. அதையும் ரொம்ப ஆசைப்பட்டு அந்த இன்பத்தையும் அனுபவிக்கிறதுக்கும் சமநிலை இருக்கணும். துன்பத்தையும் அதை அனுபவிக்கும் போது அந்த புத்தி சமநிலை. எதுவும் உங்களை மனச அந்த சந்தோஷத்தை ஆனந்தம் இருக்கணும் தவிர சந்தோஷத்தை அதிகரிக்கிறதோ சந்தோஷத்தை குறையக்கூடிய அந்த அனுபவங்கள் நீங்க உங்க மனசு கட்டுப்பாட்டுக்குள்ள சமநிலையில வச்சுக்கணுங்கிற. சங்க விவர்ஜிதா அடுத்த நிலை 5வது அற்புதமான நிலை. உலகத்துல 2 சங்கம் தான். நான் சொல்றது இங்க இருக்கிற அந்த சங்கம் வந்து இல்ல. சங்கம்ங்கிறது 2 சங்கம். ஒண்ணு குசங்கான்னு சொல்லக்கூடிய துட்சங்கம், இன்னொன்னு சத் சங்கான்னு சொல்லக்கூடிய சத்தியவான்கள் கூட இருக்கக்கூடிய சங்கம். அதுதான் சத் சங்கம். இது இப்போ சத் சங்கம், இது சத் சங்கம். சத் சங்கம் சத் சங்கம் நீங்களே நம்மளே. குசங்கா சொல்லக்கூடிய துட்சங்கம் அப்படின்னா
யாரு உங்களை நிரந்தரம் இல்லாத தன்மைக்கு, இந்த பொருள் ரீதியான உலகத்துக்கு, அறியாமையின் இருளுக்கு, இந்த உடல் ரீதியான சுகத்துக்கு உங்களை கையை பிடிச்சுக்கிட்டு, உங்க நண்பரா இருக்கலாம், உங்களோட சிநேகிதரா இருக்கலாம், உங்களோட குடும்பமா இருக்கலாம், உங்களோட நல் விரும்பிகளா கூட இருக்கலாம், அவங்க இழுத்துட்டு போறாங்களோ அதெல்லாம் குத்சங்கான்னு சொல்லக்கூடிய துட்சங்கா. அவங்க அறியாமையில எடுத்துட்டு போய் உங்ககிட்ட இருக்கிற தீய குணங்களை இன்னும் ஜாஸ்தி அதிகரிச்சு இந்த பூலோகத்துல அறியாமையினால நிறைய கர்மங்கள் செயல்கள் பண்ணி திரும்ப திரும்ப பிறக்கிறதுக்கு அந்த சங்கம் தான் வருது. அது ஒரு விதத்துல மாயைக்கு உண்டான சங்கம். அது குத்சங்கம், குசங்கான்னு சொல்லக்கூடிய துட்சங்கம். இன்னொன்னு சச்சங்கம்னா, யாரு கசப்பா இருந்தாலும் உண்மையை சொல்லி கடவுள் கிட்ட உங்களுக்கு அந்த கடவுள் உயர்வான நிலைய, நிரந்தரமான தன்மைய, கடவுளை எப்படி அடையணும், கடவுளை நீங்க எப்படி உணரணும், எல்லா இடத்துலயும் கடவுளை எப்படி பார்க்கணும்னு சொல்லக்கூடிய அந்த சத்சங்கம் தான் அது சத்தியவான்களோட சங்கம். அதுதான் சத்சங்கமா இருக்கு. சத்தியத்தை உணர்த்துற சங்கமா சத்சங்கம் இருக்கு. அசத்தியத்தையும் அதர்ம வழியிலையும் நடக்கக்கூடிய சங்கமா அது குசங்கம் என்று சொல்லக்கூடிய துட்சங்கம் இருக்கு. நம்ம சொல்றோம், இன்னைக்கு யாராவது தப்பு பண்ணா, குழந்தைகள் தப்பு பண்ணா செயற்கை சரியில்லை அப்படின்றோம். அதுதானே அர்த்தம். செயற்கை சரியில்லாததுனால அவங்களோட செயலும் சரியில்லாம ஆயிடுச்சு. பாவம். அப்போ செயல் சரியாகணும்னா செயற்கை சரியாகணும். அதுக்காக தான் செயற்கை இங்க இந்த மாதிரி சத்சங்கத்திற்கு, இந்த குருவோட உபதேசத்தை கேட்டு, ஞான மொழிகளை, அருள்மொழிகளை கேட்டு உள்வாங்கி அதை நம்ம பின்பற்றி நிரந்தரமானது எதுன்னு அது மனசுல பதிவாயிடுச்சுன்னா அந்த சத்திய சங்கத்துக்கு நீங்க உங்களை தயாராக்கிங்க. இந்த நிலையதான் கிருஷ்ண பரமாத்மா 5வது குணாதிசயமா சொல்றாரு. சங்க விவர்ஜிதா அப்படின்னா மனசுக்கு அது தெரியணும். இன்னைக்கு இவங்க யாரு நம்மளோட உண்மையான நல்விரும்பி, யாரு நம்மள உலகத்துக்கு கையை பிடிச்சி திரும்ப திரும்ப எழுதிட்டு இருக்காங்க, யாரு நம்மளுக்கு முக்திங்கிற அந்த விடுதலையை கொடுக்க போறாங்க, எந்த கை நம்மளுக்கு உண்மையான உதவும் கரங்களா இருக்கு, எந்த கை நம்மள உபத்திர கொடுக்கக்கூடிய கரங்களா இருக்கு அப்படின்னு அந்த அறியக்கூடிய பக்குவம் வரணும். பக்தர்கள் பக்தி அதிகரிக்க அதிகரிக்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சத் சங்கத்துலதான் ஈடுபடுவாங்க. அந்த துட்சங்கத்துல இருந்து அந்த காமா, குரோதா, மோகா, லோபா, மதா, மத்சரியா, பேராசையில இருக்கிறவங்க கிட்ட, அந்த ஆசை கோபத்துல இருக்கிறவங்க கிட்ட அவங்க கொஞ்சம் விலகி இருப்பாங்க. வெறுப்புல இருக்கக்கூடாது, விலகி இருப்பாங்க. விலகி இருக்கும் போது அவங்களுக்கு மனசு சாந்தியும், அடுத்த நிலை ஆன்மீகத்துல ஆன்மீக எழுச்சிக்கு உண்டான அந்த நிலையும் வரும், கிடைக்க பெறும். இதுதான் 5வது நிலை. இதோட அவர் முடிக்கிற அடுத்த ஸ்லோகத்துல சொல்ற துல்லிய நிந்தா ஸ்துதிர். இதுதான் ரொம்ப முக்கியமான நிலை. துல்லிய நிந்தா ஸ்துதி. துல்லியமான சமநிலை அர்த்தம். துல்லியமாக, சம்ஸ்கிருதத்துல துல்லியமான சமநிலை, ஈக்குவல். அந்த துல்லிய நிந்தா ஸ்துதி அப்படின்னா யாராவது நிந்திக்கிறாங்க, யாராவது நம்ம ஸ்துதி பாடுறாங்க, நம்ம சொல்றாங்க, பெருமை சொல்லிட்டே இருக்காங்க. ஒரு விதத்துல அது புகழ்ச்சி கூட வஞ்ச புகழ்ச்சியா கூட இருக்கலாம். ஆனா இருந்தாலும் புகழ்ச்சிக்கும் இந்த எல்லாத்தோட மனது எப்படி இருக்குன்னா, புகழ்ச்சிக்கு தெரிஞ்சோ தெரியாமலே இந்த மனசு மயங்கிடுது. மனசு அந்த புகழ்ச்சிக்கு தெரிஞ்சோ தெரியாமலே மயங்கிடுது. ஆனா யாராவது நிந்திக்கிறாங்கன்னா அங்க மனசு அதோட ஆக்ரோஷத்தோட குணத்தை வெளிப்படுத்துது. கோபம் மூலியமா, வெறுப்பு மூலியமா அவங்கள பழி வாங்கக்கூடிய அந்த தன்மையை உள்ள விதைக்குது. அந்த தீய எண்ணங்களை விதைக்குது. இங்க ரொம்ப தெளிவா இருக்கணும். 6வது நிலையில சொல்றது துல்லிய நிந்த ஸ்துதி. ஸ்துதி பாடுறவங்க நிந்திக்கிறது. 2 நிலையும் அந்த உயர்வான இருக்கக்கூடிய ஆத்மாக்கள், அந்த பக்தர்கள் சமநிலை எடுத்துப்பாங்க. ஆஹா, யாராவது திட்டுறாங்களா, சந்தோஷமா இருக்கு. ஆஹா, பெருமை சொல்றாங்களா, பரவாயில்ல, அதே சந்தோஷம், அதே சமநிலையில் இருக்கணும். பயிற்சியான முடியும். இது எப்படி முடியும், இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லாதீங்க. சாத்தியப்படணும், சாத்தியப்பட்டிருக்காங்க, அந்த நிலையில இருந்திருக்காங்கன்றதுனாலதான் கிருஷ்ண பரமாத்மா இந்த வசனத்துல சொல்றாரு. இதுதான் பக்தி யோகம். 6வது நிலை துல்லிய நிந்த ஸ்துதி. இதோட உடல மௌனிங்கிறார். மௌனி ரொம்ப முக்கியமான என்னதுன்னா, இன்னைக்கு ஒரு 2 பேர் இருந்தாலே போதும். காலையில சாயந்தரம் வரைக்கும் இதை பத்தி பேசுனீங்கன்னா, ராமநாமத்தை சொன்னீங்களா, கிருஷ்ண சரித்திரத்தை பத்தி பேசுனீங்களா, குருவாயூரோட மகிமையை பேசுனீங்களா,
சச்சரித்திரத்துல திரும்ப திரும்ப படிச்சுட்டே இருந்தீங்களா, திரும்ப திரும்ப படிக்க திரும்ப திரும்ப ஏதோ ஒரு புது விஷயம் சச்சரித்திரம் மூலியமா வந்துட்டே இருக்கும் அப்படின்னா அது கொஞ்ச நேரம் படிச்சவங்க உலக ரீதியான விஷயத்தை தான் பேசிட்டே இருந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. மௌனி அப்படிங்கிற இந்த விஷயம் என்னன்னா, மௌனம் கலக நாசனம் சொல்லுவாங்க. மௌனமா இருந்தாலும் எந்த வீட்லயும் எந்த இடத்துலயும் பிரச்சனையே வராது. ஆனா அதுக்காக மௌனமாவும் இருக்க முடியாது. ஏதோ ஒரு நல்ல வார்த்தைகளும் நம்ம சொல்லிதான் ஆகணும், நல்ல வார்த்தைகளும் சொல்றவங்க மூலியமா நிறைய பேர் கேட்டுதான் ஆகணும். ஆனா பக்தி அதிகரிக்க அதிகரிக்க அந்த ஆத்மாக்கள் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க அந்த காலத்தை விரயம் பண்ண மாட்டாங்க. அவ்வியர்த்த காலத்தும் அந்த காலத்தை விரயம் பண்ணாம கடவுளோட மகிமையையும் கடவுளோட லீலைகளையும் கடவுள் அவதாரம் எடுத்த அந்த தன்மையும் மகான்கள் கடவுளெல்லாம் எப்படி உணர்ந்திருக்காங்க அவங்களோட சரித்திரத்தையும் அவங்களோட சுய சரித்திரத்தையும் பத்தி மட்டும் பேசிட்டு இருப்பாங்க. உலக ரீதியான விஷயங்களை பேசி இந்த நேரத்தை வீணடிக்க மாட்டாங்க. அவங்க இப்படி இவங்க இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம். ஒரு விதத்துல அது சகஜமா இங்க கலியுகத்துல நடந்தாலும் ஆனா அதையும் கடந்து அது குறைவான நேரத்தை நீங்க வச்சுட்டு அதிகமான நேரத்துல கடவுளோட மகிமையும் பெருமையும் ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்கும். நான் என்னைக்குமே சொல்லுவேன், தனியா இருக்கும் போது கடவுள்கிட்ட நீங்க பேசுங்க, கூட்டமா இருக்கும் போது கடவுளை பத்தி பேசுங்க. ரெண்டு விஷயம் தனியா இருக்கும் போது யாரும் இல்லை, ஒரு உருவத்தை பார்த்து வடிவத்தை பார்த்து பூஜை ரூம்ல போட்டோவை பார்த்து எதுவுமே இல்லையா, உங்க இருதயத்துல கையை வச்சு மனசுல இருதயத்துல கையை வச்சு உள்ள நீங்க தான் இருக்கீங்க, எனக்கு எல்லாத்தையும் புரிய வைங்க. ஏன் இந்த சஞ்சலம், ஏன் இந்த துக்கம், ஏன் இந்த வருத்தம், ஏன் இந்த உடம்பு பிரச்சனை, ஏன் இந்த மன பிரச்சனை, ஏன் இந்த பிறவி, ஏன் இந்த கர்ம வினையை அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு கேளுங்க. உள்ள இருக்க மனசாட்சியிலேயே கடவுள் உங்ககிட்ட ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரே அழுவார். தனியா இருக்கும் போது மனச கடவுள் மேல கடவுள் கிட்ட பேசுங்க. கூட்டமா இருக்கும்போது அந்த நிலை வராது. அதனால கடவுளை பத்தி பேசுங்க. ஏன்னா அதுக்குதான் இந்த லீலைகள் எல்லாம் நடக்குது, மகிமையெல்லாம் நடக்குது. முக்தி நிலைக்கு போயிட்டு வந்தோம், அந்த சரித்திரத்தை பத்தி அந்த அங்க வாங்கின உபதேசத்தை பத்தி அந்த தன்மையை பத்தி பேசிட்டே இருக்கு. இதனால மனசுக்கு நிறைவு கிடைக்கும். இதனால கண்டிப்பா கடவுளை பத்தி பேசும்போது கண்டிப்பா பிரச்சனை வராது, அந்த இடத்துல கலகமும் வராது. இல்லைன்னா ஏதாவது அறியாமல யாராவது ஒருத்தர் பத்தி பேசிட்டு பேசினவங்க கேட்டுக்கிட்டவங்க யாராவது சொல்லிட போறாங்களோன்னு பயந்துலயே இருக்கும். இதை விட ஒரு நிம்மதி இல்லாத நிலை இது. தெரியாம ஏதோ வாங்கினது வந்துடும், சகஜமா நடக்கக்கூடியது. ஐயோ போய் சொல்லிடுவாங்களோ தெரியாம சொல்லிட்டாங்க அப்படின்னு பயந்துரு. அதனாலதான் கடவுள் பத்தி பேசும்போது அந்த மன நிறைவு கிடைக்குது, ஆனந்தம் கிடைக்குது. இதுதான் 7வது நிலையா மௌனி. 7வது நிலையா மௌனின்னு சொல்றாங்க. மௌனத்துக்கு அவ்வளவு ஒரு இது இருக்கு மனசுல. அது அப்படியே கடவுள் நினைப்பிலேயே அந்த மனநத்திலேயே இருக்கும். சந்துஷ்டா ரொம்ப அற்புதமான நிலை. அடுத்த நிலை சந்துஷ்டம். சந்துஷ்டான வார்த்தையிலேயே அர்த்தம் இருக்கு. சந்துஷ்டான சந்தோஷம். சந்துஷ்டான என்ன தெரியுங்களா, இங்கிலீஷ்ல கண்டென்ட்மெண்ட் சொல்லுவாங்க, போதும் என்ற மனப்பான்மை. இவ்வளவுதான் என்கிட்ட இருக்கு, கிடைக்க பெற்றவை அனைத்தும் கடவுள் கொடுத்த பிரசாதமே பரிசேங்கிற அந்த தன்மையில போதும்ங்கிற மனப்பான். எனக்கு இவ்வளவுதாங்க கொடுத்திருக்காரு அப்படின்னு அந்த இவ்வளவுதாங்க என்கிட்ட இருக்கு, பணம் இவ்வளவுதாங்க இருக்கு, 2 வீடு தாங்க இருக்கு, ஒரு 4-5 கார் தாங்க இருக்கு, இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா ஆசை பேராசை இருக்குன்னு அர்த்தம். போதுங்கிற மனப்பான்மையே அர்த்தம். போதுங்கிற மனப்பான்மை இருக்கணும். இதுதான் உயர்வான நிலைக்கு. என்னைக்குமே ஆனந்தத்தில் இருக்கணும்னா இந்த தன்மை ரொம்ப முக்கியம். கிடைக்க பெற்றவை அனைத்தையும் வச்சு சந்தோஷமா நிம்மதியோட மனநிறைவோடு இருக்கிறது தான் ஒரு உயர்வான அனன்ய பக்தியில் இருக்கக்கூடிய அந்த பக்திமானோட நிலை, அந்த ஆத்மாவோட நிலை. முக்கியமான நிலை. இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருக்கு. வேணும் 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 வேணும். அந்த நிலைக்கு நம்ம ஒரு முற்றுப்புள்ளி வச்சு ஏதாவது கொடுத்தா கூட சந்தோஷம் இல்லை, இங்க இருக்கிறது கொடுத்தது எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிட்டு அந்த கிடைச்சது எல்லாத்துக்கும் அந்த மனப்பூர்வமான அந்த சமர்ப்பண பாவத்தோட போதுன்ற மனமே பொன்சையும் வருதுங்கிற அந்த நிலையில இருந்தாலே போதும். இதுதான் பக்தியில தெரியிட்டு இருக்கிறவங்களுக்கு உண்டான முக்கியமான நிலை. அடுத்த நிலை சந்துஷ்ட ஏன கேவச்சித். இது மட்டும் இல்லைங்கிறார், இன்னும் 2 நிலை இருக்கின்றார்.
அனிகேதக ஸ்திரமதி. அனிகேதக ஒரு நிலை, ஸ்திரமதி. அனிகேதக என்ன? வசிக்கும் இடம், இருக்கும் இடம், அந்த இடத்து மேலே பற்றுதல் வேண்டாங்க கிருஷ்ண பரமாத்மா. அனிகேதகானா இது என்னோட வீடு, இது என்னோட நிலம், இது என்னோட அந்த ஆசிரமத்து மேல கூட பற்றுதல் இருக்கக்கூடாது. என்னோட குருவாயூரன் கூட சொல்லக்கூடாது. இங்க போன யாதும் ஊரே யாவரும் கேளு, எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைஞ்சிருக்கார், இங்கும் நிறைந்தவரா பரமாத்மா இருக்கார். அந்த இது மேலேயும் ஆன்மீகமாகட்டும் பொருள் ரீதியான உலகமாகட்டும், அந்த இந்த லோகத்துல எல்லாமே ஒரு யாத்திரிகர்கள் மாதிரி. முக்தி நிலையம் போயிட்டு வந்தா 3 நாள் இருந்துட்டு வந்துட்டோம். அந்த மாதிரிதான் இந்த லோகத்துல கொஞ்ச நாள் இந்த ஒரு இடத்துல ஒரு வாழ்வாதாரத்தை நோக்கி நீலகிரியிலயோ கோவையிலயோ மதுரையிலயோ ஒரு வீடு கட்டி கொஞ்ச நாள் வந்துட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் தெரியும் நிரந்தரமா யாரும் வாழ போறதுல. ஆனா இருந்தாலும் அந்த வீடு இருக்கக்கூடிய இடத்து மேலேயும் அந்த நீங்க உங்க மூலியமா கடவுள் உங்க மூலியமா சம்பாதிச்சு வச்ச அந்த சொத்து மேலேயும் அந்த பற்றுதல் இருந்துகிட்டே இருக்கு. அந்த பற்றுதல் உங்களுக்கு வலியையும் வேதனையும் கொடுக்கும், துக்கத்தையும் துன்பத்தையும் வாரி வாரி வழங்கும். அதனாலதான் அந்த நிலையும் நீங்க வசிக்கும் இடத்து மேல கூட பற்றற்ற நிலையில நீங்க இருக்கணும். அனிகேதா கடைசி 10வது நிலை ஸ்திரமதி. ஸ்திரனா ஒரு ஸ்டடி மைண்ட், ஸ்திரமான ஒரு புத்திய கடவுள் நினைப்பிலேயே இருக்க வைக்கும். இன்னைக்கு ஒண்ணு கிடைச்சது, கடவுள் ரொம்ப சக்தி எனக்கு கொடுத்துட்டாரு, ரொம்ப சந்தோஷம். நாளைக்கு கேட்டது ஒண்ணு கிடைக்கல, கடவுளையே திட்டிக்கிட்டு இது எனக்கு கிடைச்சது அதனால பக்தி 1 நாள் 2 நாள் அதிகரிக்கும், நாளைக்கு அது கிடைக்கலன்னா மறுபடியும் அப்படியே குறைஞ்சி போயிடும். அப்படி இருக்கக்கூடாது, ஒரே நிலையில இருக்கணும். ஸ்திர மதி, விதியை மதிக்கொண்டு ஜெயிக்கலாம்னு சொல்லுவாங்களே, மதிங்கிறது புத்தி. அந்த புத்தி என்னைக்குமே கடவுளோட நினைப்புலையும் இணைப்புலையும் இருக்கணும். ஸ்திரமதிங்கிறது பக்திமான்களுக்கு, அனன்ய பக்திமான்களுக்கு முக்கியமான குணாதிசயம். அதுதான் கடைசி நிறைவான குணாதிசயம். இப்ப சொல்ற முடிச்சிட்டு, அனிகேதக ஸ்திரமதி பக்திமான் மேயப்பிரிய நரக. நரான நர வடிவில் இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள். பக்திமான், அவனைதான் நான் பக்திமான்னு சொல்றேன் அப்படிங்கிற கடவுள். நீங்க பட்டப்பட்டியா போட்டுக்கலாம், ருத்ராட்சத்தை கட்டிக்கலாம், தாடி தாடியா வளர்த்துக்கலாம், கோயில் கோயிலா போகலாம், எல்லா பூஜை புரஸ்காரம் ஈடுபடலாம், எல்லாம் பண்ணலாம். இந்த 10 குணங்கள்ல ஒரு குணம் இல்லைன்னா கூட கடவுளோட பார்வையில அந்த நிலையை நீங்க அடையல, உணரல அர்த்தம். இதுக்குதான் சொல்றது அளப்பரியா என்று அனைவருக்கும் சேவை செய், அனைவரையும் நேசி. இந்த ஒரு வார்த்தையிலே எல்லாம் முடிச்சு. இந்த 10 குணமும் அடக்கிடும். அதுதான் லவ்வால் சர்வாலின் போது இந்த 10 குணமும் அடங்கிடுது. அது ரொம்ப சுலபமா சொல்லியிருக்கு. இதுதான் ரொம்ப முக்கியமான நிலை. அந்த நிலையை அடையணும். ஒரு புராணத்துல ஒரு கதை இருக்கு. நண்பன் எதிரிங்கிற நிலையை கடந்து இருக்கணும், பாரபட்சம் இல்லாம இருக்கணும், மான அவமானத்தையும் கடந்து இருக்கணும், சுகதுக்கத்திலையும் சமநிலையை எடுத்துக்கணும், என்னுடையங்கிற அந்த பற்றுதலை தவிர்த்து இருக்கணும். என்னைக்குமே மௌனமா நீதியா நிலையா ஸ்திரத்தன்மையோட ஒரு முடிவை எடுக்கணும்ன்றதுக்கு இந்த பிரகலாதனோட கதை அதுதான் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, குறிப்பா முதல் நம்ம சொன்னோம்ல சமசத்ருச்ச வித்ருச்ச. இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் மனசை தொட்டு சொல்லுங்க, உங்களுக்கு யாரு மேலேயும் அந்த எதிரிங்கிற பாவம் இல்லை அப்படின்னு சொல்லுங்க, நான் நம்ப மாட்டேன். யாரு மேலேயும் அந்த மன வெறுப்பு, இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க டிஸ்லைக், அது இல்லைன்னு சொல்லுங்க. அப்போ முதல் குணத்திலேயே நீங்க தோல்வி அடைஞ்சிட்டீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த நிலையை நீங்க மாத்தணும்னு சொல்றேன். எதுவுமே தோல்வி கிடையாது ஆன்மீகத்துல பொறுத்த பொருள் ரீதியான வாழ்க்கையில தோல்வி இருக்கலாம். ஆனா அருள் ரீதியான வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அனுபவமே. ஒவ்வொரு நாளும் உங்களை மேல்நிலைப்படுத்துறதுக்கு நீங்க முயற்சியில ஈடுபட்டுட்டே இருக்கீங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க தோல்வியும் சந்திக்கிறீங்க, வெற்றியும் அடைகிறீங்க. அன்பு அதிகரிக்கும் போது உங்களுக்கு வெற்றி பரிசாற்றப்படுது. அந்த அன்பு குறையும் போது தோல்விய நீங்க தற்காலிகமா அனுபவிக்கிறீங்க. நிரந்தரமான விஷயத்தை அடைய தற்காலிகமா சின்ன சின்ன தோல்வியா அனுபவிக்கிறீங்க. இந்த தன்மை தான் வருது. அதனாலதான் இந்த கதை இந்த கருத்துள்ள இந்த சின்ன கதை என்ன உணர்த்துதுன்னா, எப்படி அந்த சமநிலையில புத்தி இருக்கும். அனன்ய பக்திக்கு ஒரு உதாரண புரிச்சரா பிரகலாதன் இருந்தார். எல்லாத்துக்கும் பக்த பிரகலாதனோட கதை தெரியும். மகாபக்தன், சின்ன குழந்தையிலேருந்து அந்த ஞானி, எப்பவுமே நாராயண நாமத்தை சொல்லிட்டு இருந்த அந்த பக்த பிரகலாதன்
நரசிம்ம அவதாரம் அது பிரகலாதனுக்காக வந்துச்சு, காலம் கடந்துச்சு. அந்த பெரிய சமஸ்தானத்துக்கு, பெரிய ராஜ்யத்துக்கு, அகண்ட அகிலத்துக்கே ராஜனா பிரகலாதன் மகாராஜனா மாறினான். பிரகலாதனுக்கு ஒரு பையன் பேரு விரோச்சனன். அந்த பையனை தன்னோட குருகுலத்துக்கு பிரகலாதன் அனுப்புறாரு. அந்த குருகுலத்திலே தன்னோட குருவோட பசங்களும் இங்க இருக்காங்க, எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. ஒரு நாள் பிரகலாதனோட பையன் விரோச்சனனுக்கும் பிரகலாதனோட குரு, அந்த குருவோட பையன் சுதன்வாக்கும் ஒரு வாக்குவாதம் வருது. அந்த வாக்குவாதம் என்னன்னா, பிரகலாதனோட பையன் விரோச்சன சொல்றான், நான் சிறந்தவனா நீ சிறந்தவனா? சின்ன குழந்தைங்க, 14 வயசு தான் ஆச்சு, அந்த குருகுலத்துல படிச்சுட்டு இருக்காங்க. 2 பேருக்குள்ள அந்த வாக்குவாதம் வருது. அப்போ பிரகலாதனோட பையன் விரோச்சன சொல்றான், இதுல என்ன சந்தேகம்? நான் தான் சிறந்தவன், நான் ராஜாவோட பையன்ல, நான் இந்த ராஜ்யத்தோட அகண்ட அகிலத்தையே ஆளக்கூடிய பிரகலாதனோட ஒரே ஒரு பையன் விரோச்சனன், மகாராஜா சக்கரவர்த்தியோட பையன், நான் தான் சிறந்தவன். என் மூலியமா தான் உங்களுக்கு குருகுலம் இதெல்லாம் கிடைச்சிட்டு இருக்கு, சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு, எல்லா ராஜ்யமும் எங்க அப்பாவுக்கு தான் சொந்தம், நான் தான் சிறந்தவன். அப்போ குருகுலத்தோட தன்னோட சக நண்பனா இருக்கக்கூடிய அந்த மகரிஷி அங்கிரசனுடைய சத்புத்திரனா இருக்கக்கூடிய சுதன்வா சொல்றாரு, தப்பு தப்பு விரோச்சனா, நீ ராஜாவோட பையனா இருக்கலாம், அந்த ராஜாவுக்கே குரு என்னோட அப்பா, அந்த குருவோட பையனா இருக்க நான் தான் சிறந்தவன் அப்படி. 2 பேருக்குள்ள வாக்குவாதம் வருது. வாக்குவாதம் முத்தி போய் என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் கோபத்துல 2 பேரும் ஒரு பந்தயத்தை கட்டிடுறாங்க, சபதமும் எடுத்துடுறாங்க. இத யாரு சிறந்தவங்கன்னு யாராவது ஒருத்தர் நீதிமான் நியாயமான் இது யாரு பதில் சொல்றாங்களோ அந்த சிறந்தவர் மட்டும் உயிர் வாழலாம், மீதியவங்க உயிர் விட்டுறணும், பிராணத்தை தியாகம் பண்ணி 2 பேரும் ஒத்துக்கிறாங்க. சின்ன குழந்தைங்க, அவ்வளவு தைரியம். அப்போ யாரு சிறந்தவங்கன்றத எந்த நீதிபதி தேர்ந்தெடுப்பார், எந்த நியாயவான் தேர்ந்தெடுப்பார் அப்படின்னு 2 பேருக்குள்ள மறுபடியும் வாக்குவாதம் வரும்போது, அப்ப அங்கிரசனோட மகரிஷி அங்கிரசனோட பையனா இருக்கக்கூடிய சுதன்வா சொல்றாரு, விரோச்சனா உங்க அப்பாவையே சொல்லலாம். விரோச்சனா இருக்கு, அதுல ஒரு என்ன சந்தேகம், எங்க அப்பா என்னதான் சிறந்தவன் சொல்லுவாரு, எங்க அப்பா என்ன விட்டு கொடுக்க மாட்டாரு, ஒருவேளை இது பாரபட்சம்னு நினைச்சிடக்கூடாது, வேற யாராவது இருந்தா சொல்லு, வேற யாராவது நீதிபதியை கூப்பிட்டுக்கலாமா நம்ம பந்தயத்துக்கு சபதத்துக்கு அப்படின்னும் போது, இல்ல இல்ல சுதன்வாக்கு தெரியும், சின்ன குழந்தை, இல்ல என்னோட அப்பா மகரிஷி உங்களோட அப்பாவோட குரு சொல்லியிருக்காரு, பிரகலாதன் நீதிமான் நியாயவான், உங்க அப்பா என்னைக்குமே தர்மத்தின் வழியே நடக்கக்கூடியவரு, அவரு சரியான ஒரு தீர்ப்பை தான் வழங்குவாரு, அதனால உங்க அப்பாவே தீர்ப்பு சொல்லட்டும், நீ சிறந்தவனா நான் சிறந்தவனா? 2 பேரும் ராஜசபைக்கு போறாங்க. ராஜசபை அந்த நேரத்துல கலைக்கப்படுது. 2 பேருக்கு அந்த வாக்குவாதத்தை பத்தி பிரகலாதனுக்கு சொல்றாங்க. பிரகலாதன் சிம்மாசனத்துல உட்கார்ந்து, ஏன் இந்த நிலை வந்தது, ஏன் இந்த கேள்வி உங்களுக்கு வந்ததுன்னு கேட்கிறாரு ராஜாவா. அப்போ விரோச்சனன் சொல்றான், இல்ல எங்களுக்குள்ள ஒரு போட்டி வந்தது, அந்த போட்டியில நான் சிறந்தவன்றது எனக்கு மனசுல எண்ணம் உதயமாச்சு, அதனாலதான் அதை தெரிஞ்சுக்கணும் கத்துக்கணும்னு ஆசைப்பட்டேன்ப்பா, அதனாலதான் சொன்னேன், கண்டிப்பா நான் தானே சிறந்தவன், இந்த தேசத்தை ஆளக்கூடிய ராஜா நீங்க, உங்க ராஜாவோட பையன் நான் தானே சிறந்தவனா இருக்கணும் அப்படிங்கிறாரு. அந்த இன்னொரு பக்கம் அவனோட வாக்குவாதத்தையும் கேட்கிறாரு, சுதன்மாவோட வாக்குவாதத்தையும் கேட்கிறாரு. கேட்டுட்டு தீர்ப்பை வழங்கக்கூடிய நேரத்துல அவர் சொல்றாரு, புன்னகை சிரிச்சுட்டு, உண்மையா சொல்லணும்னா நான் ராஜாவா இந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கலாம், என்ன வழி நடத்தக்கூடிய குருவா அங்கிரசர் மகரிஷி இருக்காரு, அந்த மகரிஷியோட புதல்வனா இருக்கக்கூடிய உன்னோட நண்பன் சுதன்வாதான் சிறந்தவன், அதனால உனக்கு நான் சொந்த பையனுக்கு மரண தண்டனை நான் கொடுக்கிறேன், நீ மரண தண்டனை ஏற்றுக்கோங்க. விரோச்சனால தாங்க முடியல, அப்பா ஏன் இந்த முடிவு எடுத்தாரு, சொந்த பையனையே விட்டு கொடுத்துட்டாரு அப்படி. அப்போ காவலர்கள் அந்த மரண தண்டனைக்காக சொந்த பையனையை விரோச்சனையே கூட்டிட்டு போறாங்க அரசவையில. இதை பார்த்தவனையும் தன் நண்பனா இருக்கக்கூடிய சுதன்வாக்கு மனசு உருகுது கருணை பாவத்தோட. இப்போ அரசே ஒரு நிமிஷம் நிறுத்துங்க, உங்க தண்டனைய ஒரு நிமிஷம் நிறுத்துங்க, எனக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு இருக்கு அப்படின்னு. எந்த 2 பேர்ல நான் சிறந்தவன்ற அந்த தீர்ப்பை நீங்க கொடுத்துட்டீங்க, நியாயமான தீர்ப்பு, அதுக்கு நான் தலை வணங்குறேன். ஆனா உங்களையும் என்னையும் ஒப்பிடும் போது யார் சிறந்தவங்க அப்படின்னு சின்ன பையன் கேட்கிறான் குருவோட மைந்தன். நீங்க அரசாளும் சக்கரவர்த்தி, நானும் குருகுல கல்வி படிச்சுட்டு இருக்கக்கூடிய உங்க குருவோட மைந்தன், உங்க குருவோட பையன், நீங்க சிறந்தவரா நான் சிறந்தவரா அப்படின் போது இதுல
சுதன்மா என்ன பண்றாரு? பிரகலாதனுக்கு அகங்காரம் இருக்கா? அரசா சிம்மாசனத்தில் உட்கார்ந்து இருக்காரு, சக்கரவர்த்தியில் இருக்காரு. ஒருவேளை நீதிமானா பையனுக்கு முட்டி கொடுத்திருக்கலாம், அவரை முட்டி கொடுப்பாரா அப்படின்னு சோதிக்கிறாரு. அந்த தன்மையில அதை சொல்லும் போது மனசுருகி அப்படியே அழுதுட்டே பிரகலாதன் சொல்றாரு, சுதன்மா நான் என்ன சொல்லுவேன்? நானும் அசுர குலத்துல பிறந்தவன். என்னோட அப்பா ராட்சசனா இருந்தவர். கடவுளே நாராயணனே அவதாரம் எடுத்து என் அப்பா இரண்யகசிபுக்கு மோட்சத்தை கொடுத்தாரு. இந்த அசுர குலத்துல பிறந்தா கூட என்னை நல்வழிப்படுத்தினது நாராயண நாமம். என்னை இன்னும் ஒழுங்குபடுத்தி என்னோட ராஜ்ய பரிபாலனைக்கு உதவி செய்யறது உங்களோட தந்தை, என்னோட குரு மகரிஷி அங்கிரசர். உண்மை சொல்றேன், என்னை விட என்னோட குரு மைந்தனா இருக்கக்கூடிய நீதான் சிறந்தவர். உன் கூட நான் தோர்த்துறேன் அப்படின்னு சிம்மாசனத்துல உட்கார்ந்துட்டு அந்த அகங்காரம் இல்லை, அந்த கர்வம் இல்லை, அந்த பற்றுகள் இல்லை, நான்ற அகந்தை இல்லை. அந்த நிலையில அந்த என் பையனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டானே அந்த வெறுப்பும் இல்லை, கோபமும் இல்லை, அந்த எதிரிங்கிற தன்மையும் இல்லை. இதனால அதை சொல்றாரு. இப்ப சுதன்மா சொல்றாரு, உங்களை விட சின்ன குழந்தை சொல்லுது, மகரிஷி அங்கிரசரோட பையன் சுதன். இப்ப நான் சொல்றேன், அரசே உங்களை விட நான் சிறந்தவன். என்னோட ஆணைக்கு நீங்க பின்பற்றணும்ல, என்னோட உபதேசத்தை நீங்க கேட்கணும்ல. இப்ப நான் சொல்றேன், என்னோட நண்பன் உங்களோட பையன் விரோச்சனனை விடுதலை செய்யுங்க, உடனே அதை நான் செய்யறேன் அப்படின்னு களவணைக்கிறான். இந்த கதையோட கருத்து என்ன? அந்த சின்ன குழந்தைகள் குருகுலத்திலே கூட அந்த விரோச்சனுக்கு அகங்காரம் இருந்தாலும் சுதன்வாவோட நிலை எப்படி இருந்திருக்கு? அதை விட பிரகலாதனோட நிலை எப்படி இருந்திருக்கு? அந்த நிலையில தான் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் இருக்கணும். போதுங்கிற மனப்பான்மை எதனால வரும்? கபீர்தாஸ் அற்புதமா मालिक इतना दीजिए जब एक कुटुंब समाए मैं भी भूखा ना रहूं, साधु भूखा ना जाए. உங்க கபீர்தாஸ் அழுதுட்டே பாடுறாரு, கொஞ்சம் எனக்கு இந்த வயிற்றை கழுவுறதுக்கு, இந்த உடலை பராமரிக்கிறதுக்கு கொஞ்சம் சோறு இந்த இதெல்லாம் கொடுக்க போதும். அதனால நானும் பசியில, ஏன் உங்க நாமத்தை தான் நான் சொல்லணும், உங்க பஜனையை தான் பாடணும், அது கொஞ்சம் சக்தி வேணும், அதை மட்டும் கொடுங்க போதும். அது மட்டும் இல்ல, எனக்கு இந்த உடலை பராமரிக்கிறதுக்கு உண்டான செல்வத்தை கொடுங்க, அன்ன ஆகாரத்தை கொடுங்க, வாழ்வாதாரத்துக்கு உண்டான நிலையை கொடுங்க. அதே சமயத்துல எந்த சாது மகான்கள் வந்தாலும் அவங்களையும் நான் பசியார வச்சு அவங்களுக்கும் அன்ன பிரசாதத்தை வழங்கக்கூடிய அந்த சின்ன சக்தியை மட்டும் கொடுங்க. வேற ஒண்ணும் வேண்டாம், எனக்கு செல்வம் வேண்டாம், பெரிய அளவுக்கு பொக்கிஷம் வேண்டாம், பணம் வேண்டாம், அதிகாரம் வேண்டாம், எதுவும் மாலிக் இத்தனா ஜீஜியே அப்படின்னா என்ன அர்த்தம்? பாபா சாயி மாலிக் கடவுளே எனக்கு இவ்வளவு அவ்வளவு கொடுங்க, எவ்வளவு போதும். ஜமே குடும்ப சமாளி, இந்த குடும்பத்தை சமாளிக்க அந்த அளவுக்கு போதும், அந்த அளவுக்கு பொருள் போதும், அந்த அளவுக்கு பணம் போதும். மேபி புக்கானாரும் சாது புக்கானா ஜாய், நானும் பசி இல்லாம இருக்கணும். அதுவும் ஏன்னா உங்க நாமத்துல சொல்றேன், சேவையில் ஈடுபடணும், அதுக்காக இந்த சக்தி வேணும் உடம்புக்கு. இந்த உடம்பை பராமரிக்கக்கூடிய அந்த சக்திக்கு உண்டான தேவைகளை மட்டும் பூர்த்தி செய்யுங்க. அதே சமயத்துல வரக்கூடிய சாது மகான்கள் அந்த அவங்களுக்கு சேவை ஆற்றுறதுக்கும் அந்த கொஞ்சம் பொருள் உதவி பண்ணுங்க போதுங்க. இந்த நிலை தான் ஒவ்வொருத்தருக்கும். இந்த நிலை இருந்தாலே அடுத்த நிலை. இந்த 10 குணங்கள்ல எங்கெங்க நீங்க உங்களுக்கு குறைபாடு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த 10 குணங்களை எப்படி சரி பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. நீங்க கடவுள் கிட்ட போக வேண்டாம், கடவுள் உங்களுக்கு அடிமையா வருவார். அகம் பக்த வசிலாம், பக்தி யோகத்தோட சாரமே இருக்கு. கடமையை செய் பலனை எதிர்பார்க்காது, பகவத்கீதையோட சாரம் அது. நான் எதையும் செய்பவர்களே, நான் எதையும் அனுபவிப்பதில்லை, அதுவும் அந்த நிலை. நான் அதையும் கடந்து பக்தியில யோகம். நீ ஒண்ணு இந்த நிலையெல்லாத்தையும் நீ பின்பற்றினா நான் உன்னை யோகக்ஷேமம் வகாமியம், உங்க வீட்டுக்கு தேவையானதை நானே தலையில தூக்கி எடுத்துட்டு வரேன். கிருஷ்ணர் கொடுத்த சத்தியம் வாக்கு, தலையில தூக்கி எடுத்துட்டு வரேன். டெலிவரி பாய் மாதிரி, டெலிவரி பாய். சிம்பிளா இந்த காலத்துல சொன்னோம்னா டெலிவரி பாய். அந்த மாதிரி அந்த நிலைய ஒவ்வொருத்தரும் அடையணும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய மகிழா சேவாதர்ஸ் உண்மையா வந்துட்டே இருக்காங்க. எனக்கு ஒரு ராதாகிருஷ்ணா லீலாயில ஒரு அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ராதாகிருஷ்ண அன்புல ஒரு உரையாடல் நடக்குது. ராதா ஒரு தடவை கேட்கிறாங்க கிருஷ்ணா கிட்ட,
எப்பவுமே பெண்களுக்கே ஏன் இவ்வளவு ஆபத்து வருது? வீட்டுல இருந்து வெளியே வந்தாலும் ஆபத்து, சமுதாயத்துல இருந்தாலும் ஆபத்து, சின்ன சின்ன அவமானங்கள்லாம் சந்திக்கிறாங்க. ஏன் எல்லாமே சமுதாயம் இந்த மாதிரி இந்த பெண் வடிவத்துக்கு எல்லாமே சக்தியின் வடிவம் தான் என்ற சரசங்கள் ஏன் போது கிருஷ்ணா அற்புதமா சொல்றாரு அந்த நிலை. பெண்கள்ங்கிறது வைரம் மாதிரி, ஆண்கள்ங்கிறது இரும்பு துண்டு மாதிரி. வைரத்தை பொத்தி பொத்தி பாதுகாக்கணும், இரும்பு துண்டு அப்படி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. அதனால பாதுகாப்பு, அதோட மகத்துவம் எவ்வளவு ஜாஸ்தியா இருக்கோ பாதுகாப்பும் அந்த அளவுக்கு இருக்கு. அந்த நிலையில தான் இப்ப ஒரு விதத்துல இங்க மகிழா சேவாதால் வாலண்டியர்ஸ் நீங்க எல்லாம் வரும்போது நீங்க எல்லாம் வைரம் மாதிரி. அதுக்காக இந்த பக்கம் இருக்கிறவங்களை நான் தப்பா சொல்ல மாட்டேன். இரும்பும் உங்களோட சேரும் போது அந்த வைரம் மாதிரி ஆயிடும்ன்ற அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. தன்னலமற்ற சக்திய, இந்த சக்தியின் வடிவமா இருக்கக்கூடிய பெண் வடிவத்தினால்தான் தன்னலமற்ற அந்த சேவையையும் அன்பையும் ஒரு அம்மாவால, மகிழா இந்த தாய்மார்களால, அம்மையார்களால் தான் கொடுக்க முடியும். அந்த நிலையில தான் எல்லாத்தையும் அரவணைச்சு இந்த அமைப்பை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நம்ம எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். இந்த இன்னைக்கு பக்தி யோகத்துல சொன்ன இந்த வச்சனத்தை, இந்த ஸ்லோகத்தை மறந்துடாதீங்க. இந்த நிபந்தனைகளை திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருக்கு. திரும்ப திரும்ப நீங்க அந்த நிலையிலாம் இருக்கீங்களான்னு உங்களையே நீங்க சோதிச்சு பார்த்து மனசை பக்குவப்படுத்தி அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போகும். ரொம்ப சந்தோஷம். எல்லாத்துக்கும் பூர்ண ஆசீர்வாதம். பூர்ண ஆசீர்வாதம்.